ஹாய் மக்களே! இன்னைக்கு சண்டே. காலையில எழுந்ததுமே எனக்கு பயங்கர ஸ்டொமக் பெயினு. முடியல என்னால. இவரு டவுனுக்கு போலாம். ஏதாவது இன்னைக்கு போய் வாங்கிட்டு வரலாமா? அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னால சுத்தமா முடியல. நான் படுத்தே இருந்தேன். சரி நீ படுத்து ரெஸ்ட் எடு. நான் மட்டும் போயிட்டு வரேன். எனக்கு ஒரு வேலை இருக்கு. அதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையானதையும் வாங்கிட்டு வந்துர்றேன் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கூடவே கொஞ்சம் சாப்பிட தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாரு. எப்பயுமே கட் பண்ணி வாங்க மாட்டாங்க. முழுசா தான் வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. மீன் வந்து 2 பாக்கெட் இருந்துச்சு. "என்னங்க 2 பாக்கெட்டு?" அப்படின்னு கேட்டேன். "பாரு" அப்படின்னு சொன்னாரு. பாறை மீன் வந்து 2 கிலோ வாங்கியிருந்தாங்க. அது வந்து ஃப்ரைக்கு. அது கூடவே வந்து 1/2 கிலோவுக்கு கிழங்கா மீன் வாங்கியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழம்பு வச்சா. அதனால 1/2 கிலோ கிழங்கா மீனும், பாறை மீன் வந்து 2 கிலோவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி அத நம்ம கிளீன் பண்ணி செஞ்சிரலாம். உடம்பு சரியில்லைனாலும் என்ன பண்றது? வாங்கிட்டு வந்தத நம்ம சமைச்சு தானே ஆகணும் அப்படின்ட்டு, நாங்களும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா மீன். சரி ஆசையா இருந்துச்சு. சரி நானு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அம் தர்பூசணி பழம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். ஃப்ரிட்ஜில வச்சுட்டேன். வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து சாப்பிட்டோம். நல்லா சில்லுன்னு நல்லா இருந்துச்சு இந்த வெயிலுக்கு. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷ கழுவுறதுக்கு நான் போயிட்டேன். சரி அவர கூப்பிடலான்னு நெனச்சேன். கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊத்துவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க அப்டின்ட்டு. சரி அவர தொல்ல பண்ணிக்கிட்டு, அவர் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்டின்ட்டு நானே முடிஞ்ச அளவுக்கு கழுவிலாம் நீட்டா எடுத்துட்டு வந்துட்டேங்க. எல்லாமே கழுவியாச்சு. கழுவுன மீன எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுட்டு, நான் என்ன பண்ணேன்னா, தலைவலியா இருந்துச்சு. சரி டீ போட்டு கொஞ்சம் குடிச்சுட்டு, அப்புறம் வேலைய பார்க்கலாம் அப்டின்ட்டு, எனக்கும் அவருக்கும் டீ போட்டேன். அவரு பெரும்பாலும் பால் தான் சாப்பிடுவாங்க. சரி இன்னைக்கு ஒரு 11:30 ஆயிடுச்சா, டீயா போட்டுறலாம் அப்டின்ட்டு டீயா போட்டுட்டேன். அதுக்கெல்லாம் கொஞ்சம் புளியும் ஊற வச்சுட்டேன் மீன் குழம்புக்கு. அவருக்கும் டீ எடுத்து கொண்டு குடுத்துட்டு, நானும் டீ சாப்பிட்டுட்டு மீன் குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி மண் சட்டியில தான் மீன் குழம்பு வச்சேன். ரொம்ப நாளாச்சு மண் சட்டியில வச்சு. அதனால இன்றைக்கி மண் சட்டியில வச்சிடலாம் அப்படின்னு மண் சட்டியில வச்சுட்டேன். மீனுக்கு எல்லாமே கூட்டி வச்சுட்டு, பாக்கி இந்த பாறை மீன ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாம் பெரட்டியெல்லாம் வச்சுட்டேங்க. அவ்வளோ மீனும் சாப்பிட முடியாது. நான் கொஞ்சமா எடுத்துகிட்டு பாக்கிய நான் ஃப்ரீசரில் டப்பில போட்டு தனித்தனியா வச்சுருவேன். மீன் வந்து நல்லா மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்ட்டு நான் மீனையும் உள்ளே போட்டுட்டேன். ஒரு கொதி வந்தோனே நம்ம இறக்கிடலாம். நல்லாயிருக்கும். மீன் குழம்பு அதாவது கிழங்கா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. நல்லா கமகமன்னு வாசமா இருக்கும். அப்படியே தாளிச்சு கொட்டியாச்சு. நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நல்லா கமகமன்னு சூப்பரா இருந்துச்சு. சரி வாங்க நேரம் ஆயிடுச்சு 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு, அது முன்னாடி புஷிக்கு வேற பயங்கர பசி. அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு பெசஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா மீனாச்சா, மீன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. சுட சுட சாதம், அப்புறம் மீன் குழம்பு. வேற ஒண்ணும் செய்யலங்க. நாங்க 2 பேர் தானே எது செஞ்சாலும் மிச்சமாயிருது. அதனால கொஞ்சமா நான் செஞ்சிருந்தேன். அப்படியே மீன் வந்து அவன்ல வச்சுட்டேன் ஃப்ரை பண்றதுக்கு. நான் எப்பயுமே தோசை தவால போடுறதில்ல. அவன்ல ஆயில் இல்லாம ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன். இப்ப நானும் கொஞ்சம், அவரும் கொஞ்சம் சாப்பிட்டோம். எப்பனாலும் குழந்தைங்கலாம் இருப்பாங்க. சந்தோஷமா இருக்கும். நல்லா நெறைய செஞ்சு சாப்பிடலாம். நாங்க 2 பேர் தானே! அதனால கொஞ்சமா அளவா செஞ்சு ஒரே வேளையே சாப்பிட்டு முடிச்சுட்டோங்க. சாதத்தோட மீன் குழம்பு பெசஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. இவருக்கு குழம்ப விட வறுவல் மீன் தான் ரொம்ப பிடிக்கும். அது மீன் குழம்பு வந்து நான் வச்சா மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அடுத்து எங்க அம்மா வச்சாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு எங்க அம்மா வச்சா சாப்பிடுவாங்க, அல்லது நான் வச்சா சாப்பிடுவாங்க. மற்றபடி வெளியில போனா கூட மீன் குழம்பு பிடிக்கல அப்டின்ருவாங்க. ஏன்னா அதான் கவுச்சடிக்கும் அப்டின்ட்டு. நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாரா வைப்பேன். அதனால அவரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாரு. முதல்லாம் அவர் மீன் குழம்புலாம் சாப்பிட்டு பழக்கம் இல்ல. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு தான் மீன் குழம்பு சாப்பிட்டு பழகி